பலரிடமும் அன்பு செலுத்திய நடிகர் விஜயகாந்த் பலருக்கும் அன்னதானம் போன்ற பல்வேறு விஷயங்களை செய்திருந்தார். அவரை நல்ல மனிதர், சிறந்த மனிதர் என்றெல்லாம் பலரும் அவரை போற்றக்கூடிய நிலையில் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நடிகர் விஜய் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். இன்று காலை முதலே தொடர்ந்து தொண்டர்களும் பல்வேறு தரப்பைச் சேர்ந்தவர்களும் நடிகர் விஜயகாந்தினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தற்பொழுது நடிகர் விஜய் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். தன்னுடைய இரங்கலை தெரிவிப்பதற்காக இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், விவரத்தை பதிவு செய்யலாம். நடிகர் விஜய் தற்போது வந்து இறங்கியிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. விஜயகாந்த் ஒரு சிறப்பு தோற்றத்தில் விஜய் முதல் படத்தில் வந்து நடிக்க வேண்டும் என்று சந்திரசேகர் கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது நடித்தார். அப்பொழுது விஜயகாந்துக்கும் விஜய்க்குமான அந்த நட்புணர்வு என்பது மிக அதிகமாக இருந்தது நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த தருணத்தில் போது விஜயகாந்த் அவருக்கு 71வது வயதில் உடல்நல குறைவு காரணமாக மரணித்திருக்கிறார். மிகுந்த சோகத்தை அரசியல் பிரமுகர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அவர் சார்ந்த ரசிகர்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது விஜய் அவர்கள் நேரடியாக அஞ்சலி செலுத்துவதற்காக தேமுதிகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் அஞ்சலி செலுத்த இருக்கிறார். விஜயினுடைய ரசிகர்கள் மற்றும் ஏராளமான தேமுதிக தொண்டர்கள் அவருடைய வருகைக்காக தற்போது வந்திருக்கிறார்கள். மிக அதிக அளவில் கூட்டமும் இங்கே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. காவல்துறை அதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே 1 மணி நேரமாக வெளியே காத்துக் கொண்டிருந்தார். நமக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக விஜய் இந்த பகுதிக்கு வந்துவிட்டார் என்று. அந்த தருணத்தில் தற்போது விஜய் நேரடியாக அஞ்சலி செலுத்துவதற்காக விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது தேமுதிக அலுவலகம் வந்திருக்கிறார். நாம் தொடர்ச்சியாக அந்த காட்சியை பார்க்கலாம். ஸ்ரீராம், நல்லுள்ளம் படைத்த சிறந்த மனிதர் நடிகர் விஜயகாந்த் காலமாகி இருக்கிறார். காலன் அவரை அழைத்து சென்றிருக்கிறார். கண்ணீர் விட்டு தொண்டர்கள் கதறக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பல்வேறு தரப்பினரும் அவருக்கு தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள், இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் நடிகர் விஜய் தற்பொழுது அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். தன்னுடைய இறுதி மரியாதையை செலுத்துவதற்காக நடிகர் விஜய் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. செந்தூர பாண்டி என்ற திரைப்படத்தில் நடிகர் விஜயினுடைய அந்த திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் அறிமுகமாகி இருந்தார். சிறப்பு தோற்றத்தில் நடித்து கொடுத்திருந்தார் நடிகர் விஜயகாந்த். குறிப்பாக விஜயினுடைய சினிமா துறையில் நடிகர் விஜய் நிலைநிறுத்துவதற்கான ஒரு பணியாக அந்த விஷயத்தை இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் மேற்கொண்டிருந்தார். சிறப்பு தோற்றத்தில் நடித்து கொடுத்து விஜய்க்கென்று ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு உதவி இருந்தார் நடிகர் விஜயகாந்த். அந்த வகையில் திரைத்துறையில் பல்வேறு நபர்களுக்கு உதவிகளை செய்திருக்கக்கூடியவர். நலிந்த தொழிலாளர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறார். இப்படி பலராலும் போற்றப்படக்கூடிய நடிகர் விஜயகாந்தினுடைய மறைவு திரைத்துறைக்கு ஒரு பேரிழப்பாக இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது நடிகர் விஜய் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. மற்றும் விஜயகாந்தினுடைய மகன்களுக்கு அவர் ஆறுதல் சொல்லக்கூடிய தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தன்னுடைய இறுதி மரியாதையை செலுத்தி இருக்கிறார் நடிகர் விஜய்.
பெருமகன் நடிகர் விஜயகாந்த் மறைவை ஒட்டி அவர் கண்ணாடி பேடையில் அவரது பூத உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. திரைத்துறை, அரசியல் கட்சிகள் என்று பல்வேறு தரப்பைச் சேர்ந்தவர்களும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது நடிகர் விஜய் அங்கு வந்து தன்னுடைய இறுதி மரியாதையை செலுத்தி இருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுபாஷ். தற்பொழுது விஜய் அஞ்சலி செலுத்த காட்சிகளை பார்க்க முடியுது. அதே போன்று அவருடைய அதாவது நடிகர் விஜயகாந்தினுடைய உறவினர்கள் கிட்ட ஆறுதலை தெரிவித்த காட்சிகளையும் பார்க்க முடியுது. விவரத்தை பதிவு செய்யலாம் சுபாஷ். விஜய் வந்து அந்த அவருடைய நீங்க சொன்னது போல அந்த கண்ணாடி பேழையில் விஜயகாந்தின் உடல் இருப்பதை பார்த்து சற்று கண் கலங்கி அது மீது சாய்ந்ததை நம்மால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. இது ஒரு லாஸ்ட் ரைட் விஜயகாந்த் அவர்களுக்கு. இனி மீண்டும் இந்த கருப்பு நிலா என்று சித்தரிக்கப்படக்கூடியவரை முகத்தை பார்க்க முடியாது என்பதற்காக பல லட்சம் பேர், பல ஆயிரம் பேர் பல இடங்கள்ல அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதும் நேரடியாக அஞ்சலி செலுத்துவதும் அதற்கு மரியாதை செலுத்துவதாக இருந்தது. அந்த வேளையில் தான் தற்போது விஜய் அவர்கள் வந்திருந்து அந்த அஞ்சலி செலுத்திவிட்டு போயிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு 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 அஞ்சலியாக இதை பார்க்கப்பட வேண்டி இருக்கிறது. ஏன்னால் விஜயகாந்திற்கும் விஜய்க்குமான அந்த நட்புணர்வு, அவர் தந்தைக்குமான நட்புணர்வு, அதே போல அவர்களுக்கு திரையுலகத்தை தாண்டி அவர்களுக்கு குடும்பம் ரீதியாக, ஏனென்றால் இளம் வயதில் இதே பகுதியில் தான் விஜயும் அவர்கள் வசித்திருந்தார். ஆகையால் விஜயகாந்தின் படத்தை பார்த்து தான் வளர்ந்ததாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவரது மரணத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது அவரது மனம் ஏற்க மறுக்கிறது என்பதை விஜயனுடைய செயல்பாடு மூலம் தெரிந்து அவரது வருத்தம் வந்து பிரேமலதாவிடம் தெரிவித்திருக்கிறார். மிக வேதனையுடன் இருப்பதையும் நம்மால் சாட்சியாக பார்க்க முடிகிறது. ஒரு விஜயகாந்தினுடைய இழப்பு என்பது ஒரு திரைத்துறைக்கு மட்டுமல்ல, அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, ஒரு தனிப்பட்ட பண்பாளராக, பெரும் கொடையாளராக இல்லை என்ற ஒரு வார்த்தையை அவர் வாயிலிருந்து வந்ததில்லை என்பதுதான் நம்ம சேர்க்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. இந்த களத்திலிருந்து வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய இந்த தருணத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தற்போது விஜய் நேரடியாக, நடிகர் விஜய் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு கொண்டிருக்கிறார். நாளை இறுதி சடங்குகள் நடைபெறப்படுகிறது. தீவுத்திடலில் அதிகாலை 6 மணியிலிருந்து நண்பர்கள் 1 மணி வரையிலும் பொதுமக்களுக்காக அஞ்சலி செலுத்த பிறகு மீண்டும் பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக தேமுதிக அலுவலகத்தில் வந்து இங்கே அவரது உடல் ஆனது நல்லடக்கம் செய்ய இருக்கிறது. பேருள்ளம் கொண்ட பெருமகன் நடிகர் விஜயகாந்த் மறைந்திருக்கிறார். கண்ணீர் ததும்ப அவருக்கு தொண்டர்களும் திரைத்துறையைச் சேர்ந்த பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் காலை முதலே. அந்த வகையில் நடிகர் விஜய் தற்பொழுது நடிகர் விஜயகாந்தினுடைய உடலுக்கு தன்னுடைய இறுதி மரியாதையை செலுத்தி இருந்தார். அது மட்டுமல்லாமல் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் நடிகர் விஜயகாந்தினுடைய மகன்களிடம் ஆறுதல் வார்த்தைகளை கூறி சென்றதை நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த கண்ணாடி பேடையின் மேல் கைகளை வைத்து தன்னுடைய இரங்கலை அவர் தெரிவித்திருந்தார். தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்தி இருந்தார். மிகவும் இறுக்கமான முகத்தோடு நடிகர் விஜயகாந்தினுடைய இறுதி அந்த கட்ட பணிகளில் தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நடிகர் விஜயகாந்தினுடைய இழப்பு தமிழகத்திற்கு பேரிழப்பு, குறிப்பாக திரைத்துறைக்கு ஒரு பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. திரைத்துறையைச் சேர்ந்த பல்வேறு பிரபலங்களும் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அவருடனான நினைவுகளை தொடர்ந்து பகிர்ந்து வருகிறார்கள். சமூக வலைத்தளங்கள் முழுக்க விஜயகாந்த் பற்றிய குறிப்புகளும் அவர் தொடர்பான புகைப்படங்களும் உலவுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு சகாப்தம் முடிந்துவிட்டது என்று பலரும் கண்ணீர் சிந்தக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் நடிகர் விஜய் தற்பொழுது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு வந்து நடிகர் விஜயகாந்தினுடைய உடலுக்கு தன்னுடைய இறுதி மரியாதையை செலுத்தியதோடு அவருடைய உறவினர்களுக்கு ஆறுதலையும் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாளைய தினம் தீவுத்திடலில் பொதுமக்களுடைய பார்வைக்காக அஞ்சலி செலுத்துவதற்காக நடிகர் விஜயகாந்தினுடைய உடல் வைக்கப்பட இருக்கிறது. காலை 6 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை தீவுத்திடலில் உடல் அங்கு வைக்கப்பட்டிருக்கும். தொண்டர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தலாம் என்று கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதன் பிறகு மாலை 4:45 மணி அளவில் நல்லடக்கம் செய்யப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. கோயம்பேட்டில் நல்லடக்கம் செய்யப்படும் என்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் மறைந்திருக்கிறார். இன்று காலை முதலே பல்வேறு தரப்பினரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது நடிகர் விஜய் அங்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம்.